இந்த நாளிலே நான் இந்த நம்ம தேவ சமூகத்தில் நான் கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை, பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஏற்கனவே பலமுறை நாம் வாசித்ததான ஒரு வசனம், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு குறைவுகள், எந்தெந்த விஷயத்திலே உங்கள் வாழ்விலே குறைவுகள், எல்லா குறைவுகளையும் நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் குறைவுகளை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறீர்கள், பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர். நீங்கள் குறைவுகளையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், அவர் சிந்தனைக்கு அடங்காதவர், மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர். தேவன் எப்படிப்பட்டவர்? மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் ரூபம் இல்லாதவர், மனிதரில் ஒருவனும் ஒரு காலும் காணக்கூடாதவர், கண்டிராதவர். ஆனால் அநேக நேரத்தில் அவருடைய சாயலை காண்கிறோம். அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் தம்முடைய சாயலை காண்பித்தார். முகமுகமாய் அவனோடு பேச முடியாது. முகமுகமாய் அவனை பேச எத்தனித்த பொழுது அவன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று வேதம் என்ன சொல்லுகிறது? முகத்தை நாம் நேருக்கு நேராக இயேசுவை பார்க்க முடியாது. அவர் 1000 சூரியன் 10,000 பேர்களிலும் சிறந்தவராம். அல்லேலூயா. சூரியனை போல அவர் பிரகாசமுடைய தேவன். அந்த மகா பெரிய பிரகாசமுடைய தேவன் சொல்லுகிறார், நான் உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யனாய் இருக்கிறார். அதே வசனத்துல முதல் பகுதி சொல்லுகிறது, 19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க, எதன்படி? அவருடைய ஐஸ்வர்யம். நம்ம வீட்டில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்குதா வீட்டில்? ஆமா பாஸ்டர், ஆமா. கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கோம்ல, அந்த ஐஸ்வர்யம் எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு நம்ம சகோதரருக்கு கூட அநேக நேரத்தில் உதவி செய்ய முடியல. எனக்கு எங்கே இருக்குது உனக்கு உதவி செய்ய? நம்ம தேவை உள்ளவர்கள் கேட்கும்போது உதவி செய்ய நம்மளால் முடியவில்லை. அவ்வளவுதான் நம்ம ஐஸ்வர்யம். ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மிகுதியின் நிமித்தம், என்னுடைய ஐஸ்வர்யத்தின் பூரணத்தின் நிமித்தம் உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உன் குறைவுகளை எல்லாம் நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பணம் எல்லாவற்றிற்கும் வேற இருக்குதா? என்ன பணம் மரமா? அதான் இல்லை. பணம், வேதம் சொல்லுகிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நீங்களாம் வாசிக்கணும். இப்படிலாம் நான் கேட்க தொடங்கும் போதே இவர் எதாவது கேட்பாருன்னு சொல்லி பைபிளை நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். ஆமே. அப்படியே நேற்று ஒரு இடத்துல மீட்டிங்கில் பேசுகிற ஒரு அம்மா அப்படியே உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னார், பாவம் அந்த அம்மா அப்படி பாவத்திலும் சாபத்திலும் அது கட்டப்பட்டு போய் அதை எப்படி காப்பாற்றுக்கனே தெரியல, அப்படி உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னால் அது ஆர்சியிலேருந்து வந்திருக்குரு அப்படின்னாரு. அப்படி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, எல்லாம் சொல்கிறேன்னா ஏம்மா நீ இப்படி இருக்கிறான்னு அது இப்படியே உட்காந்துட்டு இருந்து எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போன பிறகு எல்லோரும் போன பிறகு என்ன சொன்னால், கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ சொல்லுங்கம்மா அப்படின்னோன்னா அது கண்ணீரோடு சொல்லிச்சு, பாஸ்டர் நான் ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் குடும்பத்தின் வேதனை அதிகம், என் குடும்பத்தின் துக்கம் அதிகம். என் பிள்ளைக்கு இந்த மாதம் தான் டைவர்ஸ் ஆச்சு. என் குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகி 3 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனார் இறந்து போனார். என் பிள்ளையினுடைய நிலைமை நினைச்சு பார்த்து, என் கண்ணீரை பார்த்து, எங்கள் குடும்பத்தின் கவலைகளை பார்த்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, துயரத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன்,
சரி, நீங்க துயரத்தோடு இருப்பது சரி, தேவ சமூகத்துல தேவனையே உங்களால பார்க்க முடியல, தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும், அப்படி பிரசன்னத்தை உணர முடியவில்லை. நீங்க எப்படி இத்தனை ஆண்டு காலமும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர யாரும் இல்லை, உங்களை போல வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, ஏதோ போறோம், போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படியே வருகிறோம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே என் இருதயத்தில் உண்டான ஒரு பாரம், ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை ஆத்துமா பிசாசின் வலதுகரத்தினால் அவன் பிடிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், வலக்கரத்தினாலே எத்தனை ஆத்துமாக்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே, குடும்பங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதே. எவ்வளவு வேதனை பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தனா மொட்டை அடிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன்ட்டு. அந்த அவருக்கு பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளை பிறந்தது, அவர் ஆம்பளை பிள்ளை பிறந்தா மொட்டை அடிப்பேன், இந்த ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லி இருந்தாரு பாருங்க, பிறந்தது பொம்பளை பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்கல்ல, அல்லேலூயா. மூஞ்செல்லாம் வாடி நொந்து நூடலாகி உட்காந்து மொட்டை அடிக்கணுமா அடிக்கணுமா இருந்தா நான் சொன்ன போய் மொட்டை அடி அப்படின்னு. அல்லேலூயா. பிள்ளை பிறந்ததுக்கு மொட்டை அடிக்கல, உன் புத்திக்கு தான் மொட்டை. அல்லேலூயா சொல்லுங்கல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து சாபத்தினால் நிறைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு தூரமாய் போய் நின்று அவருடைய சிந்தனையிலே யோசித்து இருக்கிறார்கள், நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இல்லவே இல்லை. மாம்ச சிந்தனை மரணம் என்று வேதம் சொல்கிறது. அநேகருடைய மாமிசத்துல ஒரு சிந்தனை வருகிறது, அதுதான் மாம்ச சிந்தனை. மாமிசமும் இருதயத்தில் ஒரு யோசனை, அந்த சிந்தனையிலே நீ வாழுகிற வாழ்க்கை உனக்கு சாபத்தையும் மரணத்தையும் மாத்திரம் தான் கொண்டு வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ, just you feel, just you think in your spirit. Hallelujah. You think in your spirit. அந்த ஸ்பிரிட் அடிச்சுட்டு யோசிக்க கூடாது. நானும் ஸ்பிரிட்டில் தான் பேசுறேன் பாஸ்டர், நானும் ஸ்பிரிட்டில் தான் யோசிக்கிறேன் பாஸ்டர், அந்த ஸ்பிரிட் இல்லை இல்ல. சரி, சோ ஸ்பிரிட்ல நல்ல சிந்தனை, தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய இருதயத்தை போல நம் எண்ணங்கள் இருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் நிறைவினால் நம் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராம். நம்முடைய குறைவுகள் என்ன என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குறைவு என்ன என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் என் குறைவு மாறலன்னு சொன்னா, நீங்க தேவனிடத்தில் என்ன செய்யணுமா தெரியுமா? வேதத்தை வாசிக்கலாமா? நம்ம என்ன செய்யணுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், தேங்க்யூ லார்ட், 6வது வசனம். இருளில் இருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஐயா, தேவன் உன் குறைவுகளை மாற்ற வேண்டுமானால் உங்கள் இருதயங்கள் பிரகாசிக்க வேண்டும். இருதயங்கள் பிரகாசிக்க வேண்டும். உலக வழக்கம் ஒன்று சொல்லுவாங்க, அகத்தின் அழகு. கொஞ்சம் பக்கத்துல மூஞ்ச பாருங்க, என்ன மாதிரி யாருமே பார்க்கல. ஏன் தெரியுமா? அந்த கொடுமையை பார்க்க கூடாதுன்னு கமந்திருக்கோம். அல்லேலூயா. இதை பார்க்க கூடாதுன்னு தானே பாஸ்டர் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கீங்களோ? கொஞ்சம் நல்லா மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? அந்த முகத்துல இருக்க முகராசி எனக்கு தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை தான் பார்க்கிறார். உன் முகத்துக்கு முகராசி எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறார். இந்த மூஞ்ச பார்த்து சொல்லலாம், என்ன முயல் பிடிக்கிற மூஞ்சி, என்ன சொல்லுவாங்க, அது முயல் பிடிக்கிற மூஞ்ச ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா சில மூஞ்ச பார்த்தாலே தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு மூஞ்சையே பார்த்துட்டு இருந்தான். இவனா இருப்பானோ இவனா இருப்பானோ இவனா, அவனுடைய முகக்கலை, அவனுடைய சரீர புஷ்டி, அவனுடைய எல்லா சரீர பலத்தையும் பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல, இவன் அல்ல, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் அல்ல, இவன் காடுகளுக்குள் ஒருவன் இருக்கிறான், அவனை அழைத்து வர சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பரிபூர்ணத்தை கொடுப்பதற்கு உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தின் பிரகாசம்
இருதயத்தின் அது முகத்துல தெரியுமா? அது தேவனுக்கு தான் தெரியுது. மூஞ்ச பார்த்து ஒருத்தர் எடை போட முடியாது. வீட்டில் சொல்லுவாங்க, உனக்கு கட்டும்போது உன் மூஞ்சி நல்லா இருந்த, இப்போ ஒரு மாதிரி இருக்குது பாரு, இந்த மூஞ்சியே கட்டுனே. நான் பார்க்கும்போது இப்படி இல்லையே, நான் பார்க்கும்போது இப்படி இல்லையே, என்ன ஏமாத்திட்டாங்க போல இருக்கு. யாக்கோபை கேட்டால் சொல்லுவான், நான் பார்த்த மூஞ்சி இது இல்லையே. யாக்கோபு அடுத்த நாள் காலையில் என்ன சொன்னான்? ஐயோ, நான் பார்த்த மூஞ்சி இது இல்லையே, நான் பார்த்த மூஞ்சி வேற மூஞ்சி இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கல்ல, அல்லேலூயா. ஆகவே தேவன் முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, முகத்தை பார்த்து. ஏன்னா நம்ம முகத்துல நிறைய டிராமா காட்டுவோம். ஆண்டவரே, என் பிரச்சனை எப்படி தெரியுமா? சும்மா பேசினாலே தொண்டை பிடிக்கும். பாருங்க, நம்ம முகத்தை பார்த்தால் அநேகர் சொல்லுவோம். எம்எல்ஏ பார்த்துட்டா ஒரு மாதிரி அழுதுருவோம். நம்ம வீட்டில் எம்பி வந்துட்டான்னு அப்படியே அழுது, சார் எனக்கு ஒண்ணுமே கிடையாது பாருங்க சார் என் வீட்டை இல்லை. ஆகவே ஆண்டவர் முகத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்த்து. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? அது பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டுமா? எத்தனை பேருடைய இருதயம் பிரகாசமா இருக்குது? உங்க இருதயம் பிரகாசமா இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை குறைவுக்குள்ளே போயிட்டு இருக்கு, நம்முடைய வாழ்வு கண்ணீரின் பாதையிலே போயிட்டு இருக்குன்னு சொன்னா, உன் இருதயம் இருளில் இருக்கிறது. உங்க இருதயம் எப்படி இருக்குது? ஒரு புருஷன் சொன்னாரா, பாஸ்டர், பெரிய ஒரு மீட்டிங்ல எப்பவும் ஜெபம் நடக்கிற இடத்துல என் மனைவி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? வீட்டுக்கு வந்தா என் வீடு இருளா மாறிடுது. அவ பரிசுத்தவான்களோடு சபையில இருக்கும்போது பரிசுத்தவாட்டி மாதிரி இருக்கிறா. வீட்டுக்கு வந்துட்டான்னா அவ்வளவுதான், வீடை திறந்து பூட்டுறதுல இருந்து அவ தான் சத்தம் போடுறா. வீடு திறந்து பூட்டுறதுல இருந்து அவ தான் சத்தம் போடுறா. என்ன பேச விட மாட்டுகா பாஸ்டர். அவ்வளோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சர்ச்சுக்கு போயிட்டானா வெள்ளை ட்ரெஸ் போடுவா, ஒரு பைபிளை தூக்கி வச்சுக்குப்பா, அப்பவே ஸ்தோத்திரம் போட்டுட்டு தான் நடப்பா, சவுண்டே காணாது, ஆவியில மாறி போயிடுவா பாஸ்டர். சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னோன்னா ஆவியில மாறிடுறா. வீட்டுக்கு வரணும்னு சொன்னோன்னா மாம்சத்துல மாதிரி பேயா வாரா பாஸ்டர். வீட்டுக்கு எப்படி வாரா? பேயா வாரா. ஐயோ, எப்பவுமே அங்கேயே இருப்பாரானால் என்ன ஆத்துமா பிழைத்து கொள்ளுமே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. நீங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயமோ எனக்கு தூரமா. எத்தனை பேருடைய இருதயம் அப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க உதடு என்ன சொல்லுது? ஆனா பிரச்சனையை பார்த்தா என்ன சொல்லுது? நமக்கு மண்டையில 2 அடி, எதிரில் நிக்கவனுக்கு 2 அடி. ஒன்னாலதான் இந்த பிரச்சனை, ஒன்னாலதான் இந்த பிரச்சனை, ஒன்னாலதான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உன் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப குறைவுகள் வரும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இது குறைவு அல்ல, என்னை பலப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த பிரச்சனை, இந்த சங்கடம், இந்த வேதனை, இந்த பள்ளத்தாக்கு, இந்த போராட்டம், இந்த பிரச்சனையான சூழ்நிலை என்னை பலப்படுத்துகிற ஒரு காரியம். விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனையை கண்டு விழுந்து போவது அல்ல, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போவது அல்ல, பிரச்சனையை கண்டு அழுது புலம்பிக் கொண்டே இருப்பது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனையை கண்டு பலன் அடைவது. அதுதான் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அழகாய் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய பலன், எல்லாவற்றையும் செய்ய பலன். இந்த மாசத்துல எல்லாவற்றையும் செய்ய பலனை தருவாராக.
உன்னுடைய குடும்பத்தில் செய்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பாராக. நீ கையிட்டு செய்கிற காரியத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு உன் கைகளினால் நீ செய்கிற காரியம் நீ பலத்தோடு செய்யுங்கள். இந்த மாசத்துல நீ செய்கிற காரியத்துல முழு பலத்தோடு செய். சமையல் மட்டும் தான் செய்கிறீங்களா? முழு பலத்தோடு செய். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல தண்ணி டீ தான் போட தெரியுதா? நல்ல சந்தோஷமா டீ போடு. குடிச்சவன் சொல்லுவான், வா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் சொல்லணும். எனக்கு ஒரு சகோதரி உண்டு. ஒரு வீட்டில் நான் போயாச்சுன்னா 7 ஸ்டார் ஹோட்டலில் குடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உண்மைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டி அவ்வளோ நல்லா இருக்கு. நான் போயிட்டா அவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் வந்துட்டா காஃபி தான் அவருக்கு, எனக்கு ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு தெரியும். அப்படி கப் அண்ட் சாஸ் எல்லாம் வச்சு அழகாக கொண்டு வரும். நான் உண்மைக்கு ஃபஸ்ட் டைம் போய் குடித்தோன்னே எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் குடித்தேன். இது என்னடா ஸ்டார் ஹோட்டலில் குடித்த மாதிரி இருக்குது. நான் என்ன ஆண்டி எப்படி செய்கிறீங்க? இல்லை பாஸ்டர், கர்த்தருடைய கிருபை, சாதா இதுதான் போடுறேன், சாதா காஃபி தூள் தான் போடுறேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் ஜோமனின்னு ஒரு நல்ல சகோதரி. ஆனால் பகலில் விடிஞ்சிட்டுன்னு சொன்னால் புருஷன் சீலை விரிச்சு விட்டு அடிப்பார். பகலில் என்ன செய்வார் புருஷன்? ரோட்ல ஓட விட்டு சீலை இழுத்து விட்டு அடி கொடுப்பாரு. இது ஓடி ஓடி என்னை காப்பாத்துங்கன்னு எங்கேயாவது ஓடி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அடிச்சு அந்த மனுஷனுக்கு டீ போட்டு கொடுக்கும். அவர் 2வது அடிக்க முன்னாடி விழுந்துருவார். அல்லேலூயா. முதல் ட்ரிங்க்ஸ்ல இந்த அம்மா விரட்டி போட்டு அடிப்பாரு. 2வது ரவுண்டில் அவர் விழுந்து கிடப்பாரு. இது ஒரு டீ எடுத்து கொடுத்து தண்ணியை ஊற்றி வாயில ஊற்றி கொடுத்து வீட்டில் தூக்கி போட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி அடிச்சு விரட்டப்பட்டது தான் என்ன ஒரு கூட்டத்தில் வந்து சந்திச்சிச்சு. ஒளிச்சு வந்து உட்கார்ந்தது கூட்டத்தில். ஐயோ அடி வாங்க முடியல, இந்த மனுஷன் பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி ஜெபத்தில் வந்தது தான். அன்னைக்கு என்னை பார்த்து என் செய்தியை கேட்ட அன்னையிலேருந்து, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், என் வீட்டு சூழ்நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை உங்களை கொண்டு பேசினார். அந்த சகோதரனுடைய சாட்சியை கேட்டுட்டு நான் எப்பவும் அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு டீ போடுவாங்க. எப்படிமா இவ்வளோ அழகா டீ கிடைச்சிட்டு? வாங்கின அடி அவ்வளோ அடியா பாஸ்டர், அவ்வளோ அடியில் நான் கண்ணீரை ஊத்தல, ஸ்தோத்திரத்தை சொல்லி 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 தான் டீ போடும். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஒரு பொம்பளைக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் இப்படி வரக்கூடாது. ரோட்ல ஓட விட்டு அடிக்கிற நிலைமை, ஹலோ ரோட்ல இறக்கி விட்டு அடிக்கிற நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி ஜோம் பண்ணேன். வாழ்க்கை மாறிச்சா இல்லையோ, டீ மாறிட்டு, காஃபி தண்ணி போடுறது மாறிட்டு பாஸ்டர். என் புருஷன் எலும்பிட்டு குடிச்சு சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. அவர் புத்தி தெளிந்த போது அவர் குடிக்கிற அந்த பானம், அந்த தண்ணி குடிச்சோன்னு சொல்லுவாரு, ரொம்ப ஒன்று அடிஷ்டம் போல இருக்கு, ஆனா நீ தந்திருக்கிற இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குடி. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அம்மா பிடிச்சிட்டு, நான் என்னை கொடுக்கிற காஃபியும் நான் செய்கிற சாப்பாடும் தான் என் புருஷனை மாத்தோம். அல்லேலூயா. அவன் குடிச்சிட்டு அடிச்சுட்டு விழுந்து எழும்பின உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உண்மைக்கு சொல்லுகிற கிடைச்சி அந்த மனுஷனும் மனம் திரும்பி குடிகளை விட்டு, அவங்க எல்லாம் என் கூட்டத்துக்கு நான் ஒரு இடத்துல வெளியில் நடத்திட்டு இருந்தேன், அந்த கூட்டத்துக்கு தவறாமல் வந்திருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்களுக்கு வருகிற சோதனை, உனக்கு வருகிற போராட்டம், உனக்கு வருகிற பிரச்சனையிலே நீ பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் பலப்படு. நீ கர்த்தருக்குள் பலப்படு. நீ கர்த்தரை ஆராதிக்க பலப்படு. ஆனால் நீங்கள் செய்கிறது என்ன? சோர்ந்து போயிருக்கிறோம். எதுக்கு ஆராதனை செய்து, எதுக்கு ஜெபம் பண்ணி, எதுக்கு கர்த்தரை துதிச்சு, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுருவோன்னு சொல்லும். நீ தூக்கி எல்லாவற்றையும் குப்பையில போடுவது போல கர்த்தர் நம்மையும் தூக்கி குப்பையில போட்டுருவார். நம்ம எப்படி பைபிளை தூக்கி குப்பையில போட்டுறோம், எப்படி எல்லா பாட்டு ஜெபத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுறோம், அது எண்ணாமல் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் வீட்டில் ஜெபமே தெரியல, நிறைய வீடுகளில் ஸ்தோத்திர பலியே இல்லை, கர்த்தரோடு பேசுகிறதே மறந்துட்டோம். கர்த்தர் நம்மளை மறந்து போய் விடுவாராம். அல்லேலூயா. அப்படி இராமல் இருப்பதற்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு அது பலனை உண்டாக்கட்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள் பலனை உருவாக்கட்டும். அந்த பலத்தினால் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியுமாம். அதே அதிகாரத்தில் வாசிக்கலாமா? கொரிந்தியரின் புஸ்தகம் நினைக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம், 7ல இருந்தே வாசிங்க. 7, 8.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுதான் தேவன் உனக்கு தருகிற ஐஸ்வர்யத்தின் மகிமை, சம்பூர்ணமாய் உனக்கு கொடுக்கிற தேவ ஆசீர்வாதம். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவதின் ரகசியம் இதுதான். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தொட முடியாது, உன்னை அணுக முடியாது. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து, கீழே தள்ளப்பட்டுச்சுன்னு அவ்வளவுதான். உயிர் இருக்கிறது வரை சொல்லிட்டே இருப்போம், என்ன தள்ளிட்டா, என்ன தள்ளிட்டா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அழகா சொல்லுது பாருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு. எத்தனை பக்கம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு? எத்தனை பக்கம்? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எத்தனை பக்கம்? என்னன்னு சொல்ல தெரியலையேடா. 4 பக்கமா? அப்படியா? உண்மைக்குமா? 4 பக்கம் சொல்லலாம். கையை தூக்குங்க. ஐயோ சாமி, ஏதோ இருக்குது போல இருக்க. சரி, ஒரு மனுஷனுக்கு எத்தனை பக்கங்கள்? 4ன்னு நினைக்கிறீங்களா? 6 பக்கம் ஒரு மனுஷனுக்கு. எப்படி 6? எப்படி? மின் பக்கம், பின்பக்கம், இந்த சைடு, இந்த சைடு, மேல கீழ்பகுதி. மண்டையில கள்ள தூக்கி அடிச்சா அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. ஆமா, மேலிருந்து. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சாபம் அவன் தலையின் மேல் இறங்குமாம். எங்க இறங்கும்? மூஞ்சில இறங்காது, தோல்ல இறங்காது, தலைக்கு மேல இறங்குமாம். ஒரு மனிதனுடைய தீமையான வழிகளுக்கு, அக்கிரமத்திலே அவனை நடத்தி செல்கிற பாதைகள், தீமையான பாதையிலே ஒருவன் நடக்கும் போது அவனுடைய கீழ்பகுதி, கால் பகுதி, அதான் அந்த தீமைக்குள்ளே அவன் கால்கள் செல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னும் அந்த மனுஷனுடைய கால் பகுதியை ஆசீர்வதிக்கும் போது அவன் கால் மிதிக்கும் தேசத்தை அவனுக்கு சொந்தமாய் கொடுக்கிறார். கீழ்பகுதி. அப்படி ஒரு மனுஷனுக்கு 6 பக்கங்கள் இருக்கிறது. அந்த 6 பக்கத்திலும் பிரச்சனை வரும்போது உச்சம் தலைந்தல் உள்ளம் கால் வரையிலும் போராட்டம் யோபுக்கு வந்தது. எப்பக்கமும் நெருக்கம், எப்பக்கமும் நெருக்கம். தலையில் தொடங்கி கால் வரையிலும் ஒரு இடம் அவனுக்கு நிம்மதி இல்லை. வாழ்க்கையில நிம்மதி. அவ்வளவு நெருக்கம் வந்திலும் அவன் சொல்கிறான், நாம் மடங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவது இல்லை. இன்னைக்கு கலங்கி போய் நிக்கிறீங்களா? மனம் உடைஞ்சு போய் நிக்கிறியா? ஏசப்பா சொல்றாங்க, அவர் உன்னுடைய குறைவுகளை எல்லாம் இன்றைக்கு நிறைவாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு நிறைவாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் மாற்றுவா. என்ன உன் குறைவு சொல்லுங்க, மாற்றுவா. ஆனால் உங்க இருதயம் பிரகாசிக்கணும், உங்க இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், உன் இருதயம் தேவன் விரும்புகிற இருதயமா இருக்கணும். உன் இருதயத்துல அந்த மண்ணான மகிமை, இந்த மண் பாண்டங்கள். ஆமென். வேதம் சொல்கிறது, அந்த இருதயத்தில் நாங்கள் எப்படி வச்சுக்கிறோம்? அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் வெளிச்சம், பிரகாசம் என்கிற பொக்கிஷம். வெளிச்சம், பிரகாசம் என்கிறது ஒரு பொக்கிஷமா. எல்லாருக்கும் இருதயத்தும் பிரகாசிக்காது. ராத்திரி அமாவாசையில் காட்டுக்குள்ளால சில இடத்துல பிரகாசிக்குமா. சில இடங்கள் அமாவாசை நேரத்தில் தான் நிறைய பேருக்கு திரவியங்கள் கிடைக்கும். நிறைய கீழே இருந்து நிறைய புதையல்கள் எடுப்பார்கள். அமாவாசையில் தான் நிறைய பேர் சாவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ. இருட்டான காலம். வியாதி வந்தவன் விஷம் கடிச்சவர்லாம் அன்னைக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். விஷம் கடிச்சவர்களுக்கு என்ன செய்யும்? அமாவாசை நாட்களில் உங்களெல்லாம் பார்த்தா அமாவாசை நாளில் இருந்த மாதிரியே இருக்குது. ஏதோ விஷத்துல மாட்டி முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, அந்த அமாவாசை. அதே போல அந்த அமாவாசை நாள் நிறைய கற்கள், நிறைய பூமியில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற காலங்களும் அந்த அமாவாசை நாட்கள். அமாவாசையில தான் தேன் எடுப்பாங்க, தெரியுமா?
ஏதோ நான் காட்டுவாசி மாதிரியும் நீங்களாம் வீட்டுவாசி மாதிரியும். ஓ அப்படியா, அட பாவிகளா. சரி, அமாவாசைக்கு தான் நிறைய பேர் ஆராதனை செய்வார்கள். விக்கிரகங்களையும் ஆனாலும் சரி, தேவ சமூகம் ஆனாலும் சரி. நம்ம தான் ஒரு சமூகத்திலே கிடையாதுல்ல, நமக்கு தெரியாது. அது விக்கிரக ஆராதத்தில் இருக்கிறோன்னா அமாவாசையில ரொம்ப முழு அமாவாசையில என்ன செய்வானா, முழு அந்த அந்த 12 மணி 1 மணின்னு சொன்னா ரொம்ப அந்த போராட்டத்தோடு இருப்பான். அந்த நேரத்தில் பெரிய பெரிய சக்திகள் கிடைக்கும் என்று சொல்லி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். அமாவாசை டைம்ல ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணி பாருங்க, சகல்ல பொல்லாத ஆவிகளும் பில்லி சுனித்தின் ஆவிகள் மந்திர தந்திர ஆவிகள் எல்லாம் அலைந்து திரிகிற அந்த நேரம். நம்ம நல்லா கொராட்டை விட்டு எது போனா என்ன இல்லை, முழிச்சோன்னா வீட்டில் வந்து தண்டவன் அடிக்கும். ஏன் இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி ஆடுகாரு, இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு, நல்லா தானே படுத்தாரு பக்கத்தில் வந்து. காலையில் முழிச்சோன்னா இப்படி பேய் மாதிரி ஆடுகாரு. நமக்கு தெரியல ஏன் இவர் ஆடுகாருன்னு, ஏன் இப்படி பேசுகிறாரு தெரியல. கர்த்தர் சொல்கிறார், அலைந்து திரிகிற ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அந்த மனுஷனுடைய இருதயத்தை இருளாக்கி அவனுடைய மொத்த காரியத்தையும் இருட்டான நிலைமைக்குள்ளே வைத்திருக்கிறதினால் இந்த மனிதனுடைய இருதயம் பிரகாசிப்பதில்லை, இருளுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். பிசாசுகளின் தலைவன் பேசவேலை உடையவன். அந்த வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அநேக ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்குள் அநேக ஆயிரம் பிசாசுகள். தன்னை தானே கிழித்துக் கொள்ளுவான், தன்னை தானே வருத்தி கொள்ளுவான், கூக்குரல் இடுவான், சண்டையிடுவான். ஒருவனும் அவனோடு செல்ல முடியாது. அவன் இருக்கிற இடத்துல ஒருத்தனை இருக்க முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த மனுஷனுடைய புத்தி தெளிந்த போது, தெளிவு சுத்தமான போது, வெளிச்சம் உண்டான பொழுது, தெளிவு உண்டான பொழுது அவன் வஸ்திரங்களை உடுத்து அவன் தேவனோடு உட்கார்ந்திருந்தான். எந்த மனுஷனுடைய இருதயம் பரிசுத்தம் அடைந்து வெளிச்சம் அடைகிறதோ அந்த மனுஷன் தேவனோடு உட்கார்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. அவன் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் குறைவுகளோடு சங்கடங்களோடு இருக்கிறீங்களா, ஒரே ஒரு காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோ. எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ நெருக்கம் இருக்கட்டும், எல்லாமே தலைக்கீழா போகட்டும், இருதயத்தில் தேவனோடு அந்த பொக்கிஷத்தை, வெளிச்சமாகிய பரிசுத்தமாகிய மகிமை என்கிற பொக்கிஷத்தை இந்த மண்ணான பாத்திரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். உங்க பிரச்சனைகள் மாறும். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியில் ஒரு இடத்துக்கு ஒரு காரியமாய் போயிருந்தேன். போகும்போது எனக்குரிய ஒரு டாக்குமெண்ட், சில டாக்குமெண்ட் மூவ் ஆகவில்லை. அந்த டாக்குமெண்ட்டை குறித்து நான் பேசும்போது அங்குள்ள சூப்பரண்ட் வந்து காய்ச்சி பூச்சின்னு சவுண்டு போட்டுச்சு. உடனே நான் சொன்ன, உன் பேர் சொல்லு, உன் அட்ரஸ் கொடுன்னு சொல்லி நான் 2 காரியம் பேசேன். அங்கே டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. தம்பி நீங்கள் வருத்தப்படாதுங்க, இந்த பொம்பளை இப்படி தான், இந்த பொம்பளை இப்படி தான், அந்த பொம்பளையை குறித்து நீங்கள் கவலைப்படாங்க, உங்கள் காரியத்தை நாங்கள் செய்து முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. என் நம்பரை வச்சுக்கோங்க. நம்ம நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு சகோதரி அங்கே இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. அவங்க நம்பரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்துக்க, நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு எனக்கு நம்பரை வாங்கிட்டு அவங்க என்னை அனுப்பிட்டாங்க. இந்த லேடி இப்படின்ட்டு அவங்க வெளியில் நான் வந்த போகிறேன். ஒரு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதுங்க, இந்த லேடி இப்படி தான் எல்லாரையும் போட்டு ஒரு லூஸ் மாதிரி அது பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது. இந்த லேடியுடைய காரியத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. இதை இப்படி செய்திருங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். நான் சொன்னேன், யாருக்கு செய்யுமோ அந்த கண்ட்ரோலர், அவங்களுடைய ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறவருடைய ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி நான் ஃபோனில் பேசிட்டு நான் பேசுகிறேன். என் டீட்டெயில்ஸ் இது, நான் இத்தனாம் தேதி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொல்லி காரியங்களை பேசின உடனே 2 நாட்கள் கழிச்சு என் ஃபைல் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. அந்த அம்மா ஃபோனில் வந்து சொல்லுது, சாரி பிரதர், நீங்கள் இப்படி பெரிய இடத்துல போய் பேசிட்டீங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க போல இருக்கு. அல்லேலூயா, நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க போல இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அவருக்கு வேண்டிய ஆளு. நான் சொன்னேன், எவருக்கு வேண்டிய ஆளு? நான் யாருக்கு வேண்டிய ஆளு இல்லையே, நான் யாருக்கு வேண்டிய ஆளுமா? இல்லை, நீங்கள் பெரிய இடத்துல ஆளுன்னு சொன்னாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியா? ஏன்னா பைபிள் சொல்கிறது, அந்த உன்னதத்தின் மகிமையை நீ அந்த மண்ணான பாத்திரத்தில் பெற்றிருக்கும் பொழுது
அந்த பிரகாசம் உனக்குள் வரும் பொழுது உனக்கு முன்னே இருக்கிற தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே பனி போல மாறி போகும், பனியை போல மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பிரச்சனைக்காக நீங்க போறீங்க, என்ன போராட்டம் உன் குடும்பத்தில், என்ன வேதனை உன் குடும்பத்தில், ஆண்டவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் அதை பனியை போல மாற்றி போடுவேன். பாருங்கள், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த மாசத்துல கலங்க கூடாது. அல்லேலூயா. இந்த மாசத்துல எதை குறிச்சோம் நல்லா சொல்லுங்க. சொல்றத பார்த்தா கலக்கத்தோடையே சொல்றீங்கள. கலங்க கூடாதுதான் நினைக்க, ஆனா அந்த பிரச்சனையை பார்த்தா கலங்கிறேன் பாஸ்டர். கலங்க கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தம்முடைய பிரகாசமுள்ள மகிமையை எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்த, நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குகிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பந்த. என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்னை அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாற்றுவார், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா இப்படி எல்லாம்? என்னத்தை கொடுக்க இருக்கு, என்னத்தை என்கிட்ட இருக்கு? ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, இல்லை ஒன்னும் இல்லை தான். ஆனா எல்லாம் உண்டானது. ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது எல்லாம் உண்டானது என்று வேதம் சொல்கிறது. பாஸ்டர் பெனில் மட்டும் என்ன பணத்தோடைய பறந்து வந்தேன் இல்ல? ஆமா, எப்பவுமே எனக்கு இந்த லெஃப்ட்ல கையில போட்டுப்பேன். ஆமா, இந்த மாசம் பிறக்கும் போது என்ன வைக்கல, இந்த லெஃப்ட்ல எப்பவும் எனக்கு காணிக்கை காசுல வச்சிருப்பேன். ஆண்டு யார் பார்த்தாது இதை கொடுன்னு சொன்னா கொடுத்துருவேன். எவ்வளவு இருக்குன்னு எண்ணவே மாட்டேன். சிலதை எடுத்து ஆண்டவரை பாக்கெட்ல இங்க வையும்பார், யாராவது கொடுக்குற காணிக்கை. சில காணிக்கை எடுத்து லெஃப்ட்ல வையும்பார். இதெல்லாம் லெஃப்ட்ல இருக்கலாம் எண்ணிக்கவே மாட்டேன், என்னவே நான் கவுண்ட் பண்ணதே கிடையாது. சில வீட்டுக்குள்ள போனா எல்லாம் ஜிப்பு போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா பூட்டி, பர்ஸ் எல்லாம் பூட்டி உள்ள வச்சு கொடுத்துறாத பாரு. அல்லேலூயா. இவனுக்கு கொடுத்துறாத, கொடுத்துறாத. அப்படி ஆண்டவர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த மாசத்துல உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். உனக்கு அநேக குறைவுகள் இருக்கலாம் சகோதரா, உனக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் எதுவும் உன்னை தொட முடியாது. இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஐஸ்வர்ய சம்பந்தனாய் உன்னை மாற்றுவேன். நீ சொல்லுவாய், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் ஐயா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நேற்றைய தினத்தில் ஒரு ஆராதனை முடிச்சுட்டு அந்த ஆர்சி அம்மா அது நின்று பேசிட்டு இருந்து, அவங்க பையன் கூட்டிட்டு போக ஃபோன் அடிச்சுட்டு நிற்கிறான். அவங்க சொன்ன, பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்டா. அந்த பையன் வந்தவன் அப்படி முக்குக்கு போயிட்டான். பாஸ்டர் இருக்கிறான்னு உடனே வீட்டு முன்னாடி இருந்த பையன் தெரு முனைக்கு போய் வண்டியை விட்டு நிற்கிறான். இந்த அவர் பேசிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த அம்மா காரியங்களை பேச பேச நம்ம கூட இருந்தவங்க அந்த பையன், அவங்க பையன் என்ன நிற்கிறான் பாஸ்டர், ஒன்று அவனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறீங்க. நான் சொன்னேன், அவன் என்ன பார்த்து அங்கே போய் நிற்கிறான், என்னை பார்த்து தான் அங்கே போய் நிற்கிறான். அந்த பையனை நீங்கள் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, போங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. உடனே வரமாட்டான் போல இருக்குதுன்ட்டு நான் சொன்னேன், கஷ்டப்படுத்தாங்க, அவன் போட்டோம் அப்படின்ட்டு. இந்த அம்மா கூப்பிட்டாங்க, இல்லை பாஸ்டர் அவனை நீங்கள் பேசணும் அவன்கிட்ட ஒரு வார்த்தைன்னு சொன்னோன்னே இவங்க பாதி தூரம் நடந்து போனோன்னா அவன் அம்மா வாராங்களேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வாரான். வந்தேன்னு அவங்க கூட, வாடா பாஸ்டர் உனக்காக தான் வெயிட் பண்ணாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் வரும்போதே கர்த்தர் எனக்கு அவனை குறித்து சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வருகிறான் என்று சொன்ன உடனே ஆவியானவர் என்னோடு பேச தொடங்கினார். அவர் பேச 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 அவன் முகத்தை அப்படி தரையில வச்சு பார்த்துட்டு அப்படியே பைக்ல போயிடலான்ட்டு குனிஞ்சு நின்றுட்டே இருக்கிறான். நான் பார்த்து பேசின ஒரு வார்த்தை, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் அப்படி முகத்தை தூக்கி என்னை பார்த்தான் பாருங்க. பார்த்துட்டு நான் அவனுக்கு ஜோம் பண்ணல, அவனுக்கு மேல கையை வைக்கல, எதுவுமே சொல்லல. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிட்டே இருந்தேன். அந்த பைக்ல இருந்தே கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினான். கண்களில் இருந்து நீர்த்தாரை ஓட தொடங்கினது. நான் சொல்லிட்டு ஒண்ணு சொன்னேன், இந்த வருஷத்துக்குள்ள நீ நினைக்கிற காரியங்கள் கைக்கூடி வரும், கர்த்தர் உன்னை நேசிக்கிறான், கொண்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவன் சொன்னோன்னு அவங்க அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ஏசப்பா பெரியவர், எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லி தரல, நான் எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறேன் இப்போ தெரியுது. அந்த பையன் சொல்றான், நீங்க எந்த சர்ச்சில் பாஸ்டரா இருக்கீங்க? எனக்கு சர்ச்சும் கிடையாது, இடமும் கிடையாது. அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் இந்த உலகத்துக்கே ராஜா, ஆனா அவருக்கு இடம் இல்லை.
ஆமென். அப்போ நான் சொன்னேன், எனக்கு இடம் இல்லை, உன்னை எங்க வர சொல்லுன்னு எனக்கு தெரியல, நீ வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நீ என்னை பார்க்க திரும்பி வருவாய். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது என்னை தேடி நீ வருவாய், அப்பொழுது கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. ஆனா இப்போ உனக்கு வர சொல்லக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை, நீ வர, உன்னை கூப்பிடுவதற்கு இந்த இடத்துக்கு வர சொல்வதற்கு கர்த்தரும் அலோ பண்ணல, எனக்கு அந்த வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கல. அப்ப நான் சொன்னேன், இல்லை எனக்கு இடம் இல்லை, ஒரு சின்ன இடத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நீயே என்னை தேடி வருவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், நீங்கள் திகில் அடைய வேண்டாம். உன்னுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற மாதம் இந்த மாதமாய் இருக்கிறபடியினால் கவலைப்படாத. எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, பின்னாடி இருக்கிறவங்களும் சத்தமாய் வாசிக்கலாமே. எசேக்கியேல் 37:1 வாசிங்க. நிறுத்துங்க. நிறுத்திட்டாலே நிறுத்திடணும். இங்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இங்கு நிறைவு என்று சொல்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, குறைவாயிருந்த எனக்கு நிறைவான ஒரு இடம், குறைவான என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகள், ஆனால் கர்த்தர் என் கண்களுக்கு முன்னே நிறுத்துகிற ஒரு இடம் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஆனா அது எலும்புள்ள பள்ளத்தாக்கு. ஹலோ, உங்க வாழ்க்கையிலேயே நிறைய குறைவுகளை பார்த்து சோர்ந்து இருக்கிற உனக்கு கர்த்தர் உன் கண்களில் ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவதற்கு முதலாவது உன் கண்களிலே அவர் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார், ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. எலும்புகளால் நிறைந்து அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரைனஸ், எம்டினஸ், வெறுமை. அந்த எலும்புகள் ஒன்றுக்கும் உதவாத எலும்புகளை போல காய்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள். வேதம் அழகாய் சொல்கிறது. 2வது வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும், எல்லாரும் சொல்லுங்க, உலர்ந்ததுமாய் இருந்தது. அல்லேலூயா. உலர்ந்து போன ஒரு எலும்புகள் தான். சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில நீ பார்க்கிற பார்வையில இடங்கள் எல்லாம் ஒரு உலர்ந்து போன நிலைமை, ஒரு வறட்சி, ஆனால் நிறைவாய் இருக்கிறது. உன் வறட்சி நிறைவாய் இருக்கிறது, உன் பிரச்சனை ரொம்ப நிறைவாய் இருக்கிறது, உங்க போராட்டங்கள் நிறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிறைவான வறட்சி நிறைந்த இடத்திலே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நிறைந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளே, எலும்புகள் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்குகளுக்குள்ளே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு பிரச்சனை தான் தெரியுது, ஆனா எனக்கு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் தெரியுது. உங்களுக்கு பிரச்சனை தான் தெரியுது, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இந்த கண்ணெல்லாம் என்ன கண்ணோ எனக்கு தெரியல. ஐயா, பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்கள் பார்க்கணும். பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிற உனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதனுடைய எண்டிங் பாயிண்ட கர்த்தர் சொல்லித்தரார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, ஒரு மனுஷனை பார்க்கும்போது கர்த்தர் அவனுடைய பிரச்சனைக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கதை சொல்லி தருவார், அதனுடைய பின்னணியை சொல்லி தருவார், இது எப்படியாய் போய் முடியுங்கிறதையும் சொல்லி தருவார். இந்த மனுஷன் இப்படியே போனா எங்க போய் முடிவான் என்பதும் கர்த்தர் சொல்லி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் அந்த கடல் உள்ளுக்க நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எப்பா நீ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆழ்கடலில் ஆராதனை. எனக்கு அந்த தலைப்பெல்லாம் தந்துட்டார்.
வார்த்தையை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா உன்னையும் காணல. ஆழ்கடலில் ஆராதனை. எனக்கு எப்படி அடிக்கணும் நோட்டீஸ், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஆழ்கடலையும் காணல, ஆளையும் காணல, ஆளையும் காணல, ஆழ்கடலையும் காணல, ஆராதனையும் காணல. ஒன்னும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னார், அது ஞாபகப்படுத்தி ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நான் மீண்டும் உன்னை கடலுக்குள்ள கொண்டு வரேன். ஏன் ஆண்டவர் கடலுக்குள்ளேயே கொண்டு வரேன். இன்னைக்கு போட்டு அது தூக்க பார்த்தா தலை சுத்தி எல்லாம் இப்படி இருந்தேன். ஆண்டவரே 2 நேரம் தூக்கின பிறவே ராட்டில் தூக்கிட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஆமா, எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னா, அவர்கிட்ட கேட்டேன். அவரு போட்டு ஓட்டுறவர் சொன்னார், போட்டு ஓனர் சொல்றார், பாஸ்டர் நம்ம கடலுக்குள்ள ஒரு ஆராதனை செய்தா எப்படி இருக்கும்? எல்லாம் வளர்ந்து இடி விழுந்து செத்து போயிருக்கிற எலும்புகளே உயிரடைவுங்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே நான் அல்லேலூயான்ட்ட. என்ன உள்ளுக்கு உலர்ந்து கிடந்து, ட்ரையா கிடந்து, வறட்சியா இருந்து, செத்து கிடந்து, அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற, அவன் அங்கிருந்து வாயிலிருந்து சொல்றான். நம்ம ஒரு ஆராதனை உள்ள சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஒன்ன கேட்டேன், என்கிட்ட பாக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுமா? எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. மைக் மட்டும் போதுமா? எவ்ரிதிங் இஸ் ரெடி. நான் சொல்றேன், என்னையா சொல்றேன், வாங்க காமிங்கன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள போய் காட்டி தர்றாரு. ஒரு பெரிய ரூம், இந்த அளவுக்கு இருக்குது ஒரு ரூம். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் எனக்கு காடு பாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இதை சுத்திலும் பாக்ஸ் தான். நாங்க ஃபுல்லா பாட்டு கேட்டு ஆராதனை பண்ணிச்சு தான் கடலுக்குள்ள போவோம். ஓ, நல்லா இருக்குது. இந்த போட்டிலேயே நம்ம ஒரு ஆராதனை நடத்திடலாம் போல இருக்குது. அல்லேலூயா. இயேசு ஏன் போட்டுல போய் சுவிசேஷம் சொன்னாரு இப்பதான் தெரியுது. அவ்வளோ பெரிய போட்டு. அவன் சொன்னான், இது 80 டன் உள்ள போட்டு. எத்தனை டன்னு? 80 டன். எவ்வளவு சொன்னார்? ரொம்ப அதிகமா டன் சொன்னாரு. அவ்வளோ பெரிய ஐஸ் பாக்ஸ், இந்த அளவுக்கு இருக்குது. ஐஸ் பாக்ஸ் இருக்குது, இன்ஜின் ரூம் இருக்குது, அவங்க தூங்குற ரூம் இருக்கு, எல்லாத்தையும் காமிட்டு சொல்ற. இது அவ்வளோ பெரிய கோடி ரூபாய் உள்ள போட்டு. ஆனா எனக்கு ஒரு வருமானமும் வரல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதானே உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன். வாங்க பாஸ்டர் பெனில் வந்தாதானே எனக்கு ஆசீர்வாதம். என்னைக்கு உங்க ஜெபத்துக்கு வராம போனேனோ அன்னையில எனக்கு போட்டுக்கு வருமானமும் இல்லை பாஸ்டர். நஷ்டத்தின் மேல் நஷ்டம். பெனில் வரணும் நான் சொல்லல, இயேசு வர வேண்டும். உங்கள் இருதயங்களில் அவர் பிரகாசிப்பாரானால் நிச்சயமாவே நீ கலங்குவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. பள்ளத்தாக்குகள், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு தான். நீ பேசும்போது வேதம் சொல்லுகிற அந்த எசேக்கியேல் 37ல அவைகளை பார்த்து பேசு. வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து, உன்னுடைய போராட்டத்தை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் பேசணும். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் நடக்க போகிற காரியங்களை சொல்லுவது. தீர்க்க தரிசனம் என்ன? நீ ஆசீர்வாதமா இருக்கா? அல்லோ ஐயோயோ அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் போய் விழுறது அல்ல தீர்க்க தரிசனம். வரும் காரியங்களையும் முடிந்து போன காரியங்களையும் ரகசியங்களையும் சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம். உன் பிரச்சனையின் ரகசியங்களை சொல்லுகிறது தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு மனுஷனும் உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து பேச வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் பிரச்சனையை குறித்து என்ன செய்யணும்? அதான் பேசிட்டு இருக்கோமே. என்ன பேசணும்? பார்க்க வேண்டாம் பேசணும். எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை, அவன்கிட்டலாம் பேசக்கூடாது. பிரச்சனையை பார்த்து பேசணும். யார் உன் வீட்டில் பிரச்சனை, அவனை பார்த்து பேசு. ஐயோ இவர் பிரச்சனைக்கு கூடல் பிரச்சனை, அதிகமாக பிரச்சனையை கொண்டு வர போறார். உன் பிரச்சனையை பார்த்து தீர்க்க தரிசனம் பேசணும். வாயில இப்போ இருக்கிற வாயில பேசுற வாயிலே குத்துவான். அல்லேலூயா. ஓய், என் பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, பிரச்சனையை பார்த்து நீர் தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை நீர் தான், உங்களை நான் விட மாட்டேன். என்ன பிரச்சனையா? இங்க கூட கம்மி எடுத்துடும், உனக்கு அடி, உன் பாஸ்டருக்கு அடி. உடனே சொல்லுரு, இனி அந்த ஜபத்துக்கு சொல்லுங்கல்ல, உங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை தான் சொன்னேன்.
அந்த பிரச்சனை என்ன சொல்லும், இனி அந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது அப்படி நீங்க இருக்கும். ஓய் பிரச்சனை, ஓய் பிரச்சனை, உங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பிரச்சனை என்ன சொல்லும், தேவனை விட்டு பிரிய பண்ணும். இனி போகாத, ஜபத்துக்கு போகாத, கூட்டத்துக்கு போகாத, கூட்டத்துல இருக்காத. அந்த பிரச்சனைக்கு தெரியும் தேவனுடைய பிரசனம் என்ன. ஹல்லேலூயா. நீ மாம்சத்துல பேசினா வாயில ரத்தம் வரும். நீ மாம்சத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி பேசணும், என்ன பேசணுமா? அவர் என்னை நோக்கி, 4வது வசனம், அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து, அப்படின்னா பிரச்சனையை குறித்து கேட்கலையே. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். ஐயோ பாஸ்டர், இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு தீர்க்க தரிசனமும் தெரியாதே, எனக்கு தீர்க்க தரிசனம் வரமும் இல்லையே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாத்திரம் சுத்தமாய் இருக்க வேண்டும், உன் இருதயம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும், உன் இருதயம் பரிபூர்ண பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது உனக்குள் இருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படுமா? அந்த தேவனுடைய வார்த்தை புறப்படுகிற மனுஷன் தான் பிரச்சனையை வச்சு பேச முடியும், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? விட்ட நீ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லது மாதிரி தான் தெரியுது எனக்கு. பிசாசுகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும். எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசுகள் நல்லா பேசும் பாருங்க, அந்நிய பாஷையில பேசிட்டு தீர்க்க தரிசனம் எனக்கும் பேச தெரியும்டான்னு பேசும். 2 கைத்தட்டு, நீ என்ன 2 கைத்தட்டுறா, நான் 4 அடி அடிப்பேன் பாரு ஒரு நிமிஷத்துல. தெரியும், அது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆவிகளை பகுத்தறிகிறவனுக்கு தெரியுது ஆவியா பிசாசா என்னன்னு. ஒரு அம்மா எனக்கு உண்டு. சனிக்கிழமைனா ராஜா ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்களாம். எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா பாஸ்டர்? எவ்வளோ வல்லமை! பிசாசெல்லாம் ஒத்த காலே நின்று ஆடுது. பிசாசெல்லாம் ஒத்த காலில், வாங்க பாஸ்டர் நம்ம பார்க்கலாம். நான் சொல்றேன், இப்போ ஆடும் பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நம்ம அங்கே போவோம், அது கொடிமரத்தில் ஏறுது, அங்கே ஏறுது, இங்கே போதும் மண்டையை போட்டு அடிக்குது. எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாஸ்டர். ஹலோ, பிசாசு ஆடுகுது, பிசாசு ஓடுது, பிசாசு ஆட்டம் போட்ட உடனே வல்லமை இருக்குதுன்னு இல்ல. பிரச்சனைகளை பார்த்து சொல்ல, அந்த பிரச்சனைகளில் இருக்கிற மனுஷன் உயிரடைய வேண்டும். பிரச்சனையில் இருந்து விடுதலையான மனுஷன் என்ன பண்ணணும்? உயிரடையணும் ஐயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள விடுதலையான என்று சொல்லுகிற ஜனங்கள் விடுதலையா இருக்கிறார்களோ, உயிரடைந்து இருக்கிறார்களோ? கேள்விக்குறி. இவ்வளவு நாள் அவன் ஆடுனா, இப்ப அவன் குடும்பம் ஆடுது. இல்லை, இப்போ தெருவில் வந்து ஆட, முந்தியாவது ஒத்தையில ஆடுனா, இப்போ தெருவையே ஆட வைக்கிறாயா. அல்லேலூயா. அவன் இருக்கிற வீட்டையே ஆட்டி படைக்கிறாயா. முந்தி அவன் ஒத்தைக்கு தான் ஆடுனா அந்த பிசாசு. அது விடுதலையாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தனை வாழ முடியல, அவ்வளோ மொத்த வீட்டையும் கலங்கடிக்கிற பிசாசு. வீட்டுக்குள்ள சண்டை, சச்சரவு, போராட்டம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, உள்ள இருந்து கொட்டையை குழப்பிட்டு இருக்கிற எத்தனை பிசாசுகள். ஹலோ, உங்க வீடு பரலோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமென். ஆகவே தேவன் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நீ உரைக்க வேண்டும். எதற்காக? உன் குறைவுகள் நிறைவாய் மாறுவதற்காக. உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு பாஸ்டர் சொல்லிட்டான்னு எவனுக்காக தலையில கைய வச்சு தீர்க்க தரிசனம்னு சொல்லி வில்லங்கம் வந்த பிறகு ஏன்ட்ட வரப்படாது. நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு ஒரு ஊழியத்தில் போயிருந்தேன். அங்கே ஒருத்தன்ட்ட இப்படிதான் தீர்க்க தரிசனம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன். அவன் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்க்க தரிசனம். கடைசி என் பேரை சொல்லிட்டான். பாஸ்டர் பெனில் தான் எனக்கு சொன்னார். அடப்பாவி, அங்கிருந்து எனக்கு போன் வருது, இவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம்லாம் கம்பெடுத்து அடிக்கணும் போல இருக்கு. இவன் சொல்ற தீர்க்க தரிசனத்தை கெட்டி வச்சு அடிப்போம் பாஸ்டர். நான் சொன்னேன், கெட்ட அவுத்து விட்டுட்டு அடி, அப்படியாவது ஓடிடுவான். அவன் தெரியாம புரிஞ்சுக்கிட்டான். அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக். பரிசுத்தமாகு. கர்த்தருடைய வார்த்தை முதலாவது உன் இருதயத்தில் சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டும். உன் இருதயம் பரிசுத்தமான பிற்பாடு உனக்குள் இருந்து பரிசுத்த வார்த்தைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும். அந்த வார்த்தைகள் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு புள்ளியை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல சில பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கொடுப்பாராக,
உன் பிரச்சனையை பார்த்து நீ பேசுகிற ஒரு கிருபை, உன் பிரச்சனையை பார்த்து ஆமேன் அந்த பிரச்சனைக்கு சவால் விடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. எதை பார்த்து கலங்கிட்டு இருக்கிற, எந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, அந்த பிரச்சனையை பார்த்து ஆவியில நிரம்பி நீங்கள் பேச போகிறீர்கள். நீ வாய்களை திறந்து பேசு, அந்த பிரச்சனை எல்லாம் உன்னை விட்டு ஓடும், உனக்குள் உயிர் உண்டாகும். எந்த பிரச்சனை உன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்குது, எந்த பிரச்சனை உன் ஜீவனை கெடுத்து கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனை உன் ஜீவனுடைய ஆசீர்வாதத்தை நஷ்டமடைய செய்கிறது, ஐயா இந்த பிரச்சனை என் ஆசீர்வாதத்தை எல்லாம் நாசமாக்கிட்டேன்னு சொல்கிறாயோ, நீ ஆவியில நிரம்பி அந்த பிரச்சனையை பார்த்து பேசு. ஈசாக்கு விதை விதைக்க போகும்போது அவன் துறவுகளை தோண்டினான். அவன் துறவுகளை தோண்ட 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 என்ன செய்தாங்களா? யார் மூடுனா? யார் மூடுனாலோ தெரியலையே. பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் அவன் தோண்ட தோண்ட துறவுகளை எல்லாம் மூடிக்கொண்டே வந்தார்கள். எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. அவன் தேவ சமூகத்திலே பேச தொடங்கினான். அவன் தேவ வார்த்தைகளை பேச தொடங்கினான். வேதம் சொல்கிறது, சாயங்காலமான பொழுது அவன் தியானம் செய்ய புறப்படுவானாம். சாயங்காலம் ஆயிடுச்சுனாலே ஈசாக்கு எங்க போவான்? பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாலும் தியானம் செய்து தான் வருவான். அவன் சொல்றான், டே இன்னைக்கு குளிச்சு எடுத்து சுத்தபத்தமா இருந்தா உன்னை பார்க்க ஒருத்தி வாரா. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம பொண்ணு பார்க்க நம்ம போவோம். அன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து பையனை பார்க்க வந்திருக்காங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. எலியேசர் போனா கையோடயே கூட்டிட்டு வந்துட்டான். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அன்னைக்கு போனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, கையோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். எம்மா கர்த்தர் எனக்கு தான் இந்த பிள்ளை இதுதான் சொல்லி எஜமானுட்ட கொண்டு கொடுக்க போறான். எஜமானுக்கு மகன் எங்க போறான்? அன்னைக்கு சாயங்காலம் தியானம் செய்ய போற, தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு இடைபடுவதற்கு. என்ன பேசுவான்? ஆண்டவரே, என் துறவுகளை எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிற சத்துரு, எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்குகிற பெலிஸ்தியர்கள், எனக்கு விரோதமாய் எத்தனிக்கிற துன்மார்க்க கூட்டங்கள், இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் நான் பேச வேண்டிய வார்த்தைகளை நீ எனக்கு சொல்லித்தாரோ. தேவனோடு அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவனை கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்கல்ல. இன்னைக்கும் கர்த்தர் இந்த மாசத்துல சொல்ல, உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன், உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவேன். பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். ஆமென்.